உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் நம்ம இருக்கோம். உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான அந்த பல்வேறு இணைப்புகள்ல மிக முக்கியமானது மகாகவி பாரதியார் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டுல தான் நம்ம இருக்கோம். அனுமன்காட் பகுதியில பாரதியார் 4 ஆண்டுகள் தன்னுடைய இளமை காலத்துல இங்கு கழித்தார். அவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் இங்கு அந்த மார்பளவு சிலை என்பது அரசு சார்பில் அமைக்கப்பட்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த சிலை என்பது காணொளி வாயிலாக நேரடியாக திறந்து வைக்கப்பட்டது. காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி இந்த காட்சிகளை தற்பொழுது நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறார். பாரதியாரின் வம்சாவளிகள், அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் இந்த வீட்டுல தான் பழமை மாறாமல் தங்களுடைய இந்த வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. காட்சிகள் வாயிலாகவே தெரியும். அந்த காலத்துல பாரதியார் வாழ்ந்த ஒரு வீடு இன்னும் அதே ஒரு நடைமுறையை பின்பற்றி அதே முறையில் தான் அந்த புதுப்பிக்கப்பட்டு அவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய அத்தை வீட்டை சேர்ந்த அந்த வம்சாவளியினர் வசித்து வருகிறார்கள். அந்த ஒரு பழைய காலத்து வீடு எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு நடைமுறையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வீட்டுல இப்போ ஒரு 10க்கும் மேற்பட்ட அவர்களுடைய உறவினர்கள், வம்சாவளியினர் வசித்து வரார்கள். பாரதியார் வாழ்ந்ததற்கான அவருடைய அந்த புகைப்படங்கள், அந்த பழைய புகைப்படங்கள் பாரதியாரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1898 தான் இங்க வராரு. தமிழகத்தில இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட 1902 வரைக்கும் 4 வருஷம் அந்த இளமை காலத்தை கழிக்கும் பொழுது இங்க உத்தரப்பிரதேசத்தில் பொறுத்தவரை இந்த குளிர் அதிகமா இருக்கு. அதனால அந்த முண்டாசு கட்டுறாரு. அதற்கான ஒரு அடையாளம் இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு வந்த பிறகுதான் பாரதியாருக்கு கிடைச்சது. இங்கதான் பல்வேறு கவிதைகளை எழுதாரு. இப்படி இந்த வீடு காசியில ஒரு சிவமடமாக தான் பார்க்கப்படுகிறது. அவருடைய தன்னுடைய பள்ளி பருவத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த ஜெய் நாராயணன் பள்ளியில தான் 9ஆம் வகுப்பு சேர்க்கிறாரு. குறிப்பாக போஜ்புரி, ஹிந்தி, வங்காளி முதலிய பல்வேறு மொழிகளை இங்கதான் அவர் கத்துக்கிறாரு. ஆனாலும் தமிழ் மொழியில அவரை மிஞ்சின ஆள் இல்லை என்பது இன்னும் நிரந்தரமாகத்தான் இருக்கிறது. அவருடைய உறவினர்களும் இன்னும் அந்த பனாரஸ் அந்த இந்து பல்கலைக்கழகத்துல பின்னால அந்த பல்வேறு முயற்சிகளோட பாரதியாரோட பங்கு ரொம்ப அருமையானது. இங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வரக்கூடிய மக்கள் இந்த வீட்டை தமிழர்கள் இந்த வீட்டை யாரும் பார்க்காம போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய இடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அவருடைய தங்கை மகனாக அந்த KV கிருஷ்ணன் தனது மகன், மகள், அந்த பேரன், பேத்தியோட இன்னும் தொடர்ச்சியாக இந்த வீட்டில் வசித்து வர வீட்டிலேயே அவர்களுடைய பூஜை செய்வதற்காக அந்த சிவன் கோயில் இருக்கிறது. இப்படி அந்த பழமை மாறாமல் ஒரு பொக்கிஷமாக இந்த வீடு இருக்கிறது. இந்த வீட்டில் தேவையான அந்த பல்வேறு அந்த புதுப்பிக்கும் பணி, அவர் வாழ்ந்த இடத்தில் அந்த நூல்கள் உள்ளிட்டவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நடவடிக்கையை இந்த வாரணாசியோட மாவட்ட ஆட்சியர் ராஜலிங்கம் ஏற்கனவே நாங்க முழுமையா செய்ய போறோம்னு சொல்லி கடந்த ஆண்டு ஒரு அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறார்கள். அதை துரிதமாக பண்ணி இதை அடுத்து வரக்கூடிய தமிழர்கள் இங்க நேரடியா பார்க்கும் பொழுது பாரதியார் அந்த காலத்துல என்னென்ன பண்ணாரு, என்னென்ன மொழி கற்றாரு, என்னென்ன புக்கு எழுதுனாங்க என்பதை அந்த டிஜிட்டல் மயமாக்கும் பொழுது அது முழுமையாக அறிஞ்சிக்க ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி இங்க தெரிவிக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் அனுமன்காட்டுல ஒரு 10க்கும் அதிகமான வீடுகளில் தமிழர்கள் இன்னும் தொடர்ச்சியா வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த மட்டும் ஒரு பாரதியாரோட ஒரு இடமாக, ஒரு சிவமடம் என்றுன்னா பாரதியார் வாழ்ந்த வீடு எப்படி ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து, அனுமன்காட்டுல இருந்து. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.